Okay. What was the time? 12:51. Okay. That is a good morning or good afternoon? Okay. First of all, I have to say one point to you. Okay. Either good morning or good afternoon. Which one? Good afternoon. Okay. And if I meet a first time one person, what should I spell? At the time of good afternoon time. Good morning as you say. But I previously see you in library on second class. So it is a good afternoon for okay. Okay. Next the thing will be session will be from Sri. Please carry. Modern technology. Modern technology means using technology and science and smart methods to grow crop more efficiently. It reduces the farmers for more labor works and also it reduces the water. It saves the water and earn better benefits. In modern technology na இது வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணிடுவாங்க. ட்ரெடிஷ்னலாக வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஃபார்மர்ஸ் நிறைய ஃபார்மர்ஸ் இருக்காங்க, நிறைய டெக்னாலஜி இல்லை, அப்போ வந்துட்டு ப்ராஃபிட்ஸ் வந்து நிறையா ஏர்ன் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ மாடர்ன் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்குது. இதில் வந்துட்டு இதில் என்ன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரிப் இரிகேஷன், அப்புறம் வந்துட்டு ட்ரோன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மொபைல் ஆப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரிப் இரிகேஷன் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரிப் இரிகேஷன் வந்துட்டு இப்போது முன்னே வந்துட்டு ட்ரிப் இரிகேஷன் இதெல்லாம் இல்லை. ஸோ வாட்டர் வந்துட்டு எவ்வளவு ஒரு பிளான்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ வாட்டரோட அமௌண்ட் வந்துட்டு வேஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ட்ரிப் இரிகேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து அந்தந்த பிளான்ட்ஸுக்கு போய் ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு யாருக்காச்சும் தெரியுமா? ஸோ ட்ரோன்ஸ் வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஓகே, ட்ரோன்ஸ் வந்துட்டு அந்த பிளான்ட்ஸோட டிசீசஸ், அந்த கிராப்போட டிசீசஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி அது வீடியோ இல்லைனா வந்துட்டு பிக்சர் வந்து கேப்சர் பண்ணும். ஸோ இதனால அந்த ட்ரோன்ஸோட கிராப் அதோட வந்துட்டு டிசீஸ் வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எதுக்குன்னா இப்போ வந்து ஏதாவது ஒரு கிராப்புக்கு வந்து டிசீஸ் வரப்போகுது அப்படின்னா அதை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு, வெதர் ப்ரெடிக்ஷன், எந்த டைம் வந்து எந்த க்ராப் நம்ம போடலாம் அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நிறைய மொபைல் ஆப்ஸ் இருக்குது. ஸோ மொபைல் ஆப்ஸ் இருக்கனால இதில் வந்து இப்போ இருக்கிற இந்த மார்க்கெட் ட்ரெண்டு, ஸோ இப்போது இந்த க்ராப் இப்போ ஒரு ஏதோ ஒன்று பண்ணுறோன்னா இப்போ டொமேட்டோ ஏதோ ஒரு வெஜிடபிளே எடுத்துக்கோங்களேன், அது வந்துட்டு எவ்வளோக்கு சேல் ஆகுது, இன்னைக்கு ஒரு கிலோ இவ்வளோ அப்படின்னு சேல் ஆகுது. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு வந்து நிறைய மொபைல் ஆப்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், சாயில் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். ஸோ கவுடன் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக இது ஒன்று சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு ஃபார்மர் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 10 ஏக்கர் லேண்டில் வந்துட்டு பீன்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வந்து இது பண்ணியிருக்காங்க, கல்டிவேட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து ட்ரிப் இரிகேஷன், இப்போ மாடர்ன் அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரிப் இரிகேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதோட ப்ரைஸ் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு அவங்களோட அந்த ஆப்ஸ்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாள் இந்த வெஜிடபிள் இவ்வளோ கேஜி வச்சு இவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஆப்பில் போய் நம்மளால் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு க்ராப்போட டிசீஸை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி ப்ராஃபிட் ஆகுது, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சரை கம்பேர் பண்ணுறப்ப மாடர்ன் அக்ரிகல்ச்சர் வந்துட்டு ப்ராஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படி வந்துட்டு ப்ராஃபிட் ஆகுது யாராவது சொல்லுங்கள். Modern agriculture, how it looks profit? ஏஐலாம் யூஸ் பண்ணுறதுனால கல்டிவேஷன் எவ்வளோ? What? High demanding crops cultivate பண்ணி அந்த மாதிரி High demand. Okay. Cropping. High demand என்ன தெரியுமா? எது வந்து அதிகமாக தேவைப்படுது அது ஹை டிமாண்ட். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு எது அதிகமாக தேவைப்படுது? அக்ரிகல்ச்சர்
ரைஸ் வந்து மெயின், நல்லா பண்ணுறோம். சைட் டிஷ்ங்கிறது ஆக்சுவலாக வந்து வெஜிடபிள் சொல்கிறோம் பார்த்தியா, ஸோ அது வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான். ஆனால் ஃபஸ்ட்டு தேவைப்படுறது ரைஸ். ஸோ ரைஸ் இல்லாமல் சாப்பிட்ருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் தான் மெயினாக தேவைப்படுது. சில பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டுருப்பாங்க, சில பேர் எக்கு மட்டும் சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ தேர் அப்படிங்கிறது அது வந்து ஒரு பார்ஷலாக சம் பர்சன்டேஜ், பட் மெயின் கண்டென்ட் வந்து ரைஸ் தான். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு டிமாண்ட் வந்து ஒரு பொருள் இருக்குது. இப்போ எல்லார் வீட்லேயும் காலையில் டிஃபன் தோசை, காலையில் டிஃபன் மேக்ஸிமம் தோசையாக தான் இருக்கும். நைட் டிஃபன் இட்லி தோசை. ஸோ இட்லி தோசை மேக்ஸிமம் இருக்கும். பேச்சுலர்ஸாக இருந்தால் டீ மேகி இதாக தான் வச்சுருப்பாங்க பையனுங்க. டீ குடிச்சிட்டு வந்துடுவானுங்க பையனுங்க, இல்லை மேகி மட்டும் சாப்பிட்டு வருவானுங்க. இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு சட்னியாக அரைச்சி வச்சுருப்பானுங்க, அதுக்கு வந்து தோசை தான் மறுபடியும் அதே தான் யூஸ் பண்ணுறானுங்க, இல்லை உப்புமா செஞ்சுக்கிறானுங்க சம்திங். ஓகேவா? எது ஈஸியானதோ அதை மட்டும் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி டிமாண்ட் இஸ் வாட், தேர் நீட் இஸ் வாட். அப்போது இன்னும் ஹை ப்ரொஃபைல் போகிறேன் நான், சரியா? கெலாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவீங்களா? எத்தனை கெலாக்ஸ் சாப்பிடுவீங்க? 1 2 3 4 5 6. ஓகே, குட். இப்போ வந்து குட் ஸ்டேட், சரியா? இப்போ டெய்லியும் 1 மந்த்து காலையும் மதியமும் நைட்டும் டெய்லி ஒன்ஸ் ஆச்சு கெலாக்ஸ் சாப்பிடுவீங்களா? அப்படி யாராச்சும் இருக்கீங்களா? ரெகுலராக அது ஹேபிட் இருக்கா? எப்போ இருந்து இருக்கு? எப்போ இருந்து இருக்குங்க? 3 மந்த்ஸ். எதனால? காலை ஈஸியாக இருக்குது. ஃபாரின்ல இந்த கல்ச்சர் இருக்கு. ஃபாரின்ல இந்த கல்ச்சர் இருக்கு. எப்படி நம்ம தோசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோமோ, அவங்க வந்து கெலாக்ஸுங்கிறது வந்து ஓட்ஸுங்கிறது மாதிரி கெலாக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டோம், பாலை ஊற்றணும், சாப்பிட்டோம், கிளம்பி ஓடணும். அதே மாதிரி பிரெட்டு, இதெல்லாம் அவங்களோட மெயின். காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு உடனே சாப்பிட்டு உடனே கிளம்புறது. அதுக்கப்புறம் பீஸாவோ பர்கரோ மற்ற ஏதோ வாங்கி சாப்பிட்றது. இதை வந்து நல்ல ஃபுட்டுக்கு வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு டீம் இருக்கும், பிஸ்னஸ் பீப்புளுக்குன்னு தனியாக ஒரு அது தனியாக நடக்கும். நைட் வந்தாங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நல்லா சாப்பிட்டு வருவாங்க. வீட்டில் சாப்பிட்றதா இருந்தால் இதுதான் அவங்க டிமாண்டாக இருக்கும். ஸோ அதனால் ப்ராடக்ட் வந்து மார்னிங் என்ன சேல் பண்ணணும், ஆஃப்டர்நூன் என்ன சேல் பண்ணணும், நைட் என்ன சேல் பண்ணணும், அதுக்கு என்ன டிமாண்ட் இருக்குது, சரியா? இப்போ வந்து மதிய நேரத்தில் யாராவது டீ குடிப்பீங்களா? மதியம் 12 to ஒரு 2 மணிக்குள்ளார மேபி சில பேர் இருப்பீங்க, கைக்கு ஸ்டேட் பண்ணலாம், சரியா? மேபி. ஓகேவா? 12 to 2 o'clock. ஓகேவா? வெளியே சுற்றிட்டு இருக்கீங்க. இப்போ காலேஜ் வரையில் வெளியே சுற்றிட்டு இருக்கிறீங்க, சரியா? ஒரு 5 days காலேஜ் லீவ் அந்த மாதிரி டியூரேஷனில் வந்து வெளியே சுற்றிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, வெளியே தான் சுற்றுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கும். அதாவது ஃபேமிலியோட ட்ரிப் போயிருக்கீங்க, சரி? ஃபேமிலியோட ட்ரிப் போயிருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மா ஃப்ரெண்ட் சர்க்கிள் மேபி அவங்களாம் சேர்ந்து போயிருக்கீங்க, ரிலேட்டிவாக போயிருக்கீங்க. போகும்போது டீ வந்து மதியம் 12 to 2 குடிப்பீங்களா, குடிக்க மாட்டீங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் ட்ராவலிங் மைண்ட் செட், ட்ராவலிங் பீரியட். இப்போ வந்து ஊட்டிக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோ, ஊட்டியோ கொடைக்கானலோ, மதியம் 12 to 2 என்ன சாப்பிடுவீங்க? ஏதோ ஒன்று சாப்பிடணும். அங்கே என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீயை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, காஃபியோட டீ ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ டிமாண்ட்ஸ்ன்னு பார்த்து அந்த இடத்துக்கு எது தேவையோ அதை தான் யூஸ் பண்ணணும், சரியா? நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டீ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? டீ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. காஃபி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். காஃபியோட ப்ரைஸ் அதிகம், ஜாஸ்தி இதோட ரீசன்ஸாக இருக்குது. ஸோ டிமாண்டுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஸோ அக்ரிகல்ச்சரில் மாடர்ன் அக்ரிகல்ச்சருங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் வச்சு பெஸ்டிசைட், அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? ட்ரோன்ஸ் வச்சு என்ன பண்ணலாம்? பெஸ்டிசைட் பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணலாம்? மானிட்டர் பண்ணலாம். வேற வேற பதில் இருக்கா? பெஸ்டிசைட், மானிட்டரிங், வாட்டர் ஸ்ப்ரே, கல்டிவேட்டிங் பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? இதே எக்ஸாம்பிளாக நான் இன்னொரு கிளாஸில் வேறு மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரோன் வச்சு தெஃப்ட் பண்ணுறாங்க, நான் சொல்லியிருக்கேன் கிளாஸில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ட்ரோனை வச்சு
ஒரு இடத்துல வேற ஏதோ பொசிஷனில் அவன் உட்காந்துட்டு ட்ரோனில் ஒரு கேமரா செட் பண்ணி ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு துப்பாக்கி மட்டும் வச்சுட்டு போய் எல்லாமே கொடு இல்லைன்னா ஷூட் அவுட் அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்சனே அங்கே இல்லை, பட் someone is there and doing something and getting there. இது நடக்கிற மாதிரி இதெல்லாம் நடக்காம போக நடக்கும். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ரோபோட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணது, அது வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது, அது அக்ரிகல்ச்சர் பண்ணுதா, இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு. ஹியூமன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் டோட்டலாக மறந்தாச்சு அப்படிங்கிற ஸ்டேஜ் வரப்போகுது. ஸோ ரோபோட்டிக்ஸ் வச்சு அக்ரிகல்ச்சர் ஃப்ரேம் பண்ணுறாங்க, ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி ஃபுட்டுக்கு எல்லாரும் கேப்சூல் ஃபுட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே சாப்பிடுவாங்க? ஸ்பேஸில் வந்து கேப்சூல் ஃபுட் இருக்குது, சின்னதாக ஒரு கேப்சூல் இருக்குது, அதை சாப்பிட்டா பசி எடுக்காது, வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். சரியா? சம் ரீசன்ஸ் இருக்குது, அதெல்லாம் அடுத்த பாயிண்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மாடர்ன் அக்ரிகல்ச்சர் மாடர்ன் திங்ஸுக்கு வந்து ஏஐ பேஸ் பண்ணி நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதர் திங் ஐ திங்க். வேறு பாயிண்ட்ஸ்